ஒரு திருமண காரியங்களா இருக்கட்டும், சண்டே ஆராதனை இருக்கும், அன்னைக்கு தான் லீவ் நாள்ங்கிறதுனால அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா சண்டே கல்யாணத்தை வைப்பாரு, இல்ல ஃபங்க்ஷன் அவர் வீட்டுல சண்டே வைப்பாரு. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஈஸியா சண்டே லீவை போட்டுட்டு அங்கே போயிருவோம். நேராக நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். வேற எந்த கவனங்களும், வேற எந்த சிந்தனைகளும் நமக்குள்ள வேண்டாம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். சங்கீதம் 143வது சங்கீதம், அதுல 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதித்தரும். காலை நேரத்துல எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்சை உங்க இருதயத்துல இருக்குன்னு நீங்க சொல்வீங்க? ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல மனுஷங்களுக்கு பிரியமானது என்ன, மனுஷரை எப்படி பிரியப்படுத்துவது அப்படிங்கிறத செய்கிறதுல நம்முடைய சிந்தனைகளை, கவனத்தை நாம் திருப்புகிறோம். ஒரு மனைவினா கணவரை எப்படி பிரியப்படுத்தலாம், கணவன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம், இல்லையா? ஸ்தோத்திரம். உலகத்துல அப்படி ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷனை பிரியப்படுத்தி காரியங்களை செய்யறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க முகம் என்ன செஞ்சிடக்கூடாது, மனஸ்தாபம் வந்துடக்கூடாது, முகவாடல் வந்துடக்கூடாது. அவங்களுக்குரிய காரியத்தை, அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாம அவங்களுக்கு எது பிரியமோ அதை செய்து அவர்களோடு இருக்கிற அந்த உறவை என்ன செஞ்சுக்கிறோம், தக்க வச்சுக்கிறோம். அவங்களுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த உறவு என்ன ஆகுது, அங்க ஒரு பிரேக், அந்த உறவுல ஒரு விரிசல் விழ ஆரம்பிக்குது. அப்படிதானா? இது மனுஷர்களுடைய இயல்பு. இதுதான் அந்த உலகத்துல நம்ம பண்றோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பிரியமா நான் எப்படி நடக்கிறது, இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எப்படி பிரியப்படுத்துவது அப்படிங்கிற காரியத்துலதான் நம்முடைய சிந்தனைகள் போகுது. ஒரு திருமண காரியங்களா இருக்கட்டும், சண்டே ஆராதனை இருக்கும், அன்னைக்கு தான் லீவ் நாள்ங்கிறதுனால அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு. 6 நாள் கவர்மெண்ட்ல என்ன செய்யணும், வேலை செஞ்சுட்டு மற்ற யார் லீவ் போட்டுலாம் கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா சண்டே கல்யாணத்தை வைப்பாரு, இல்ல ஃபங்க்ஷன் அவர் வீட்டுல சண்டே வைப்பாரு. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஈஸியா சண்டே லீவை போட்டுட்டு அங்கே போயிருவோம். அவங்க 6 நாள் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யல, லீவ் போடல. ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு நாள் சண்டே ஈஸியா லீவு போட்டுருவோம். ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் ரொம்ப முக்கியமானவன். அவரை நான் என்ன செஞ்சாகணும், பிரியப்படுத்தி ஆகணும். அவர் விரும்புகிற காரியத்தை நான் செஞ்சாகணும். இல்லாட்டா அவருக்கு எனக்கும் என்ன வந்துடும், என்னுடைய நட்புல விரிசல் வந்துடும், உறவுல விரிசல் வந்துடும். நான் அதை விரும்பல. ஸோ அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும், விரும்புறேன். நான் எந்த காரியத்தினாலும் செய்ய ரெடியா இருக்கிறேன். இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரம் இப்படிதான் மாறி போயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இந்த காலை நேரத்துல தாவீதுக்குள்ள இருந்த ஒரு விண்ணப்பம், தாவீதுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, கர்த்தாவே மனுஷருக்கு பிரியமா இருப்பதை அல்ல, நான் அவர்களுக்கு பிரியமா நடக்கணும்னு நிறைய பேர் என்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் சிலருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி விரும்புறேன். ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஒரு மனுஷனுக்கு பிரியமா இருப்பதை அல்ல, நான் ஒரு ராஜா, எனக்கு பிரியமா இருக்கும்படி ஜனங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. நான் ஜனங்களை பிரியப்படுத்தும்படி நான் என்ன செய்யணும், நடக்கணும்னு சொல்லி அவர் விரும்பல. சவுல் ராஜா ஜனங்களை பிரியப்படுத்த மனதாய் ராஜா, சவுல் ராஜா என்ன பண்ணா, ஸ்தோத்திரம், கர்த்தர் சவுல ராஜாவா தெரிந்தெடுத்தார். கழுதையை தேடி போனவனை, கையில கொஞ்சம் கூட காசு எடுத்துட்டு போகாத ஒரு ஆளு, இவனை கொண்டு தாழ்மையிலிருந்து, சிறிய கோத்திரத்திலிருந்து எடுத்து ராஜாவா கர்த்தர் உயர்த்தி வச்சார். ஆனா இந்த சவுல் என்ன பண்ணான்னா, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு பதிலா ஜனங்களை பிரியப்படுத்தினான். இந்த ஜனங்கள் உன்னை ராஜாவா தெரிந்தெடுத்தாங்களா, இந்த ஜனங்களா உனக்கு இந்த மேன்மைகளை கொடுத்தாங்க, இந்த ஜனங்களா உன்னை ஆசீர்வதிச்சாங்க? ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை நீ என்ன பண்ற, பிரியப்படுத்தி கர்த்தரை மட்டுப்படுத்துற நிலைமைக்குள்ள சவுல் அவருடைய மனநிலைமை மாறி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்லயும் நிறைய தடவை நம்மளை தாழ்வில் நினைத்த, நம்மை ஆசீர்வதித்த, நம்மை ரட்சித்த,
நம்மை உயர்த்தின, நம்மை நடத்தி வருகிற இந்த தெய்வத்துக்கு பிரியமான காரியத்தை செய்யறதை விட்டுட்டு மனுஷர்களுக்கு பிரியமானது எது, மனுஷரை பிரியப்படுத்தும்படி நம்ம நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் நம்முடைய தாழ்விலே நம்மை பார்த்து ஏளனம் செய்தவர்களா இருந்தார்கள். நம்மை பார்த்து ஸ்தோத்திரம் புறங்கூறி பேசி திரிந்தவர்களா இருந்தார்கள். நம்மளை குறித்து இல்லாத பொல்லாததெல்லாம் பேசினாங்க. நம்முடைய கஷ்டத்துல உதவி கரத்தை நீட்டாத மனிதர்களா இருந்தார்கள். அவர்களால உதவி செய்திருக்க முடியும், அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் உதவி செய்யாதவர்களா இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு நிலைமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ கீழான நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இதன் மத்தியில நம்ம யாரை கனப்படுத்த நாடுகிறோம் விரும்புகிறோம் சொன்னா நம்மளை அவமானப்படுத்தினவங்க அங்க போய் நம்மளை என்ன செய்யறோம், காண்பிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது இதெல்லாம் எதுவுமே வேண்டாண்டவர். எந்த மனுஷனும் என் உயர்வுக்கு காரணம் இல்லை. நாடுகளுக்கு பின்னால போன போது என் சொந்த குடும்பமே, என் தகப்பனும் என் தாயுமே என்னை கைவிட்டார்கள். என் சொந்த குடும்பமே என்னை வெறுத்தது. இந்த அரியாசனம் நீங்க தந்தது, இந்த ஜனங்கள் நீங்க தந்தது, உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் நீங்க தந்தது. ஸ்தோத்திரம். இந்த மனுஷர்களை பிரியப்படுத்த நான் விரும்பவில்லை. நான் எனக்கு பிரியமாய் நடக்கவும் விரும்பல. சிலர் நமக்கு என்ன பிரியமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துதான் நடப்பாங்க. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு பிரியமா நடக்கிறது ஒரு கூட்டம், தனக்கு பிரியமா நடக்கிறது ஒரு கூட்டம். தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன தனக்கு என்ன விரும்புறது, இந்த ரெண்டு காரியத்திலையும் இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு டீச் பண்ணுங்க. உமக்கு பிரியமானது. எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் தாய் தகப்பனோ, ஸ்தோத்திரம், கூட பிறந்தவங்களோ, பெற்றோரோ, பிள்ளைகளோ, யார சொல்றாரு, எல்லாருக்கும் மத்தியிலையும் எல்லாருடைய கண்களும் என்னை பார்த்து கொண்டு நின்னாலும் இப்ப இவன் என்ன செய்ய போறான், இப்ப இவன் என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் நம்மளை பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த நேரத்திலையும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாரும், எனக்கு போதி தரணும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு டீச் பண்ணுங்க. அதுதான் என் விருப்பம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷங்களை பிரியப்படுத்தி நீங்க போய் அவங்க உங்களை இன்னும் மட்டுப்படுத்துற நிலைமைக்குள்ளதான் உங்களை தள்ளுவாங்க, இன்னும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா கர்த்தரை பிரியப்படுத்தினீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல வேகமா ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புறேன். ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும்னு விரும்புறோம். ஆனா எல்லா காரியங்களையும் கர்த்தர், இன்னைக்கு நம்ம செய்யற எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்தவைகளா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்முடைய கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு உகந்தவைகளா இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆமோஸ் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 5:21 இருந்து 23. இங்க பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, ஆராதிச்சாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என்று சொல்லி காணிக்கை கொடுத்தார்கள், பண்டிகைகளை ஏற்படுத்தி கொண்டாடினாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, உன் பண்டிகைகளை நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன். உன் பாடலா, உன் பாட்டின் இறைச்சல், அதை எனக்கு இறைச்சலா நான் பார்க்கிறேன், அதை என்னை விட்டு என்ன பண்ணு, அகற்று. செய்யற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதுக்கு இடையில ஏதோ சில விஷயத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிரியமா நடக்கணும்னு விரும்புறார். ஆனா நம்ம செய்யற ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், ஜெபம், இது எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கர்த்தர் அதுல ஒரு சில காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை குறித்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியரங்கமான மத சடங்காரச்சாரத்தை செய்யறதுக்கு அல்ல. ஸ்தோத்திரம். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படையா மத ரீதியான சடங்காச்சாரங்களை செய்யறதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறது, அதுக்கு நம்ம அழைக்கல கர்த்தர். ஸ்தோத்திரம்.
அவருக்கு என்ன பிரியங்கிறத பார்த்து நடப்பதற்கு, யோசித்து நடப்பதற்கு, தியானிச்சு நடப்பதற்கு, கவனமா நடப்பதற்கு தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப எளிமையாக தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திர, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 6வது அதிகாரம், முதல் காரியம், தேவனுக்கு எது பிரியம், தேவன் எதை ஏற்றுக்கொள்கிறார், எதை தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், எதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம், யோவான் 6வது அதிகாரத்துல 28, 29 வாசி. தேவனுக்கு ஏற்ற கிரியை, தேவன் பிரியப்படுகிற ஒரு கிரியை, தேவன் விரும்புகிற ஒரு கிரியை என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கும் மேல ஜனங்களுக்கு போஷிக்கிறாரு. இப்போ அவர் அந்த 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 காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவர் பக்கத்துல வேற ஊருக்கு அவர் போறாரு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் அவர் அங்க போறாருன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணி பின்னால வந்துட்டாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீங்க அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால என்ன தேடுறீங்க, ஆனா தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க என்ன செய்யணும், செய்யணும் அப்படிங்கிறார். இவங்க சொல்றாங்க, கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட். தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்ன, தேவன் பிரியப்படுகிற ஒரு கிரியைனா என்ன, நாங்க என்ன செய்யணும், தேவன் என்ன கிரியையில பிரியப்படுவாரு அப்படின்னு உடனே இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவங்க நினைச்சாங்க ஜெபம் பண்ண சொல்லுவாரு, உபவாசிக்க சொல்லுவாரு, அல்லது தர்மம் பண்ண சொல்லுவாரு. இதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரையில அவங்க மத ரீதியாக அனுசரித்த 3 முக்கியமான காரியங்கள் இந்த விஷயம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுல இந்த 3 காரியத்தை குறிச்சும் கர்த்தர் பேசுவார். நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது, நீயோ உபவாசிக்கும் போது, இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் பேசுவார். ஏன்னா இது யூதர்களுடைய மத அடிப்படையில செய்து கொண்டிருந்த ஒரு அனுசாரமான காரியம்னு வச்சுக்கோங்க. 3 முக்கியமான விஷயம். இதை யூதர்கள் எல்லாரும் செய்வாங்க, இதுதான் முக்கியமானது அப்படின்னு பார்ப்பாங்க. கர்த்தர் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தல, அதை திருத்தினார். இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களும் ஒருவேளை அவங்க நினைச்சாங்க, நம்ம தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்னன்னா, நம்ம செய்யற இந்த 3ல ஏதாவது ஒன்னதான் சொல்லுவாரு. ஜெபம் பண்ண சொல்லுவாரு, இல்லைன்னா என்ன செய்ய சொல்லுவாரு, உபவாசிக்க சொல்லுவாரு, இல்லைன்னா தர்மம் பண்ண சொல்லுவாரு. இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ கர்த்தர் சொன்னார், அந்த வார்த்தையை திருத்தினார். அவங்கள திருத்தி ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு ஏற்ற கிரியை என்பது நீங்கள் அவரை அனுப்பினவரை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கும்படி ஜனங்கள் இடத்துல அப்படி பேசினார் அப்படின்னா, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுகிற மீட்பராக அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, கர்த்தரை தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்வாங்க, இயேசுவை தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இயேசுவை கடவுளா என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு அப்படி ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். எகோவா விட்னஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எகோவா சாட்சிகள்னு சொல்லி. ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க எல்லாம் இயேசுவை தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவரை கடவுளா என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களும் அப்படிதான், யூதர்களும் இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களோட சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, உலகம் இன்னைக்கு அவரை கிறிஸ்துவாக, தெய்வமாக, கர்த்தராக அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை விசுவாசிப்பதை தேவன் அவருக்கு ஏற்ற கிரியையாக நம்முடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்துல நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? உலகத்தை பார்த்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் அடித்தளமா இருக்குது. தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியையை செய்யறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? இந்த விசுவாசம் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்குது. இப்ப இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலைமையில இருக்குது? இந்த விசுவாசம் என்ன நிலைமையில இருக்குது? நம்ம எல்லாம் என்ன பெயர் சொல்லுவோம்? நமக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நம்ம யாரு? விசுவாசிகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன இவ்வளவுதான் வருது விசுவாசிகள்? ஸ்தோத்திரம். கொஞ்சம் டவுட் வருது பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் யாரு? விசுவாசிகள்.
நமக்கு பேரே விசுவாசிகள், அதை கொண்டுதான் நமக்கு பேரே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய விசுவாசம் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம உண்மையிலே யாருங்கிறது எப்போ வெளிப்படும்? உபத்திரவத்தின் மத்தியில வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம போற வேதனை பாதையின் மத்தியில வெளிப்படும். பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசிக்கலாம். விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறோங்கிறத தேவன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். சில சூழ்நிலைகள் வழியா நம்மளை அனுப்பும் போதுதான் நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஒரு தங்கத்தை என்ன பண்றாங்க? அதை சுத்தப்படுத்தணும்னா தங்கத்தை கொண்டு தீல நெருப்புல காட்டுறாங்க. அதுல காண்பிக்க காண்பிக்க அந்த தங்கத்துல இருக்கிற அசுத்தங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? வெளியில வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் கிளீன் பண்ணி அது மறுபடியும் உள்ள போட்டுட்டே இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அது ஒரு சுத்தமான தங்கமா என்ன செய்யுது? கிடைக்கிறது. இப்போ கர்த்தரும் நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்ட சுத்த பொன்னாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்துல எந்தவித அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், விசுவாசத்துல இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள், இது எல்லாவற்றையும் களைந்து போட கர்த்தர் விரும்புகிறார். இந்த விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு நம்மளை சில சூழ்நிலைகளுக்குள்ள தேவன் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப முதல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். யோபு வெர்சஸ் பேதுரு. யோபுவுக்கும் பேதுருவையும் ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் கொடுக்கிறார். நம்ம போன வாரம் அதை நம்ம பார்த்தோம். சாட்சி கொடுக்கிறார். இப்போ பிசாசுட்ட கேள்வி வருது, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னா, பூமியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர. அதுலயும் பேதுரு, அவன் யோபுவை நான் என்ன பண்றேன், குறிப்பா கவனிச்சுட்டு வந்தேன். நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் விருதா உண்மை என்ன செய்யல, பின்பற்றவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம், அவனோட வேலியெல்லாம் எடுத்து பாருங்க, அவனுக்குள்ள ஆஸ்தியெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? செய். ஆனா உயிரை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சரீரத்தை தொடக்கூடாது, உயிரை தொடக்கூடாது அப்படின்னு. செஞ்சா அவன் என்ன செய்யல, மறுதளிக்கல. ஸ்தோத்திரம், தேவனை தூஷிக்கல. இப்போ 2வது கட்டம், மறுபடியும் போய் நிக்கிறான். என்ன, இதெல்லாம் ஆஸ்திக்காக ஒருத்தன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் பரவாயில்லன்றுவான். ஆனா ஜீவன், அதாவது உடல் சுகம், அதுல கை வச்சு பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல, உயிர் இருக்கட்டும், நீ உயிர் மற்றபடி என்ன செய்யக்கூடாது, உயிரை தொடக்கூடாது, சரீரத்துல கை வை. கர்த்தர் அனுமதிக்கிறார் பாருங்க, கர்த்தர் அனுமதிக்கிறார் பாருங்க. அவன் என்ன பண்ணல, அதுலயும் சுகம், உடல் சுகம் எல்லாம் போயிடுச்சு. ஒரே நாள்ல டப்புன்னு கீழே வந்தான், வெளியில உட்காந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருந்தான்னு வேதம் சொல்லுது. தெருவுல வந்து உட்காந்துட்டான், குப்பமேட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். நெய்யினால் தன் கால்களை கைகளை கழுவுனவன் எங்க வந்து உட்காந்துட்டான், குப்பமேட்டுல வந்து உட்காந்துட்டான். ஆனாலும் என்ன செய்யல, கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. தன் நாவினால கர்த்தரை தூஷிக்கல. ஒய்ஃப் சொல்றா, நீ படுற வேதனை என்னால பார்க்க முடியல, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னா அவன் இல்லவே இல்லை, கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன். தன் நாவினால கர்த்தரை தூஷிச்சு பேசல. கர்த்தர் யோபுவை என்ன பண்ணாரு, நம்பி விட்டாரு. பரவாயில்ல, நீ செஞ்சு பாரு அப்படின்னு. இப்ப யோபு கடைசியில விளங்க பண்ணது என்ன, நான் ஆண்டவரை ஃபாலோ பண்றது, நான் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு காரணம் ஆசீர்வாதம், உடல் சுகம், இப்படிப்பட்ட பூமிக்குரிய தேவைகளுக்காக இல்ல, அவர் சர்வ வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவர் ஒருவரே தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் அவரை என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேங்கிறத யோபு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் போனதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறுதளிக்க, சுகம் போனதுக்கு அப்புறம் மறுதளிக்கல. கர்த்தர் தாராளமா விட்டார். நீ பரவாயில்ல பாடியோ, நீ பிசாசு, நீ கை வச்சு பாரு, நீ கை வச்சு பாரு, நீ சோதிச்சு பாரு அப்படின்னு விட்டார். இப்போ இன்னொரு வேத பகுதி எடுங்க, லூக்கா 22வது அதிகாரத்துல 31, 32 வாசிங்க பார்க்கலாம். இப்போ பேதுருவை நம்மால சோதிக்கிறதுக்கு பிசாசு போய் என்ன கேட்கிறான், சீஷர்களை சோதிக்கிறதுக்கு போய் பெர்மிஷன், உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நாள் கூட இருக்க போய் தான் என்ன பண்ணாங்க, இவனுங்க எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணானுங்க, இப்போ பாருங்க அப்படின்னு கையில கொடுத்து பாருங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல. ஸ்தோத்திரம். அது கிராமத்துல அம்மாவுக்கு தெரியும் நினைக்க, புடைக்கிறதுனா எப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அசடு எல்லாம் போகும்னு நினைக்கிறேன் இல்லையா. உடைக்கிறதுக்கு பிசாசு ஒண்ணு என்ன செஞ்சான், உங்களை, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, உங்களை புடைக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டான். ஆனா நான் என்ன செய்ய முடியல, உன்னை நம்பி விட முடியல பேதுருவே,
நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். எல்லாரையும் கேட்டுக்கொண்டேன். ஆனா நான் உனக்காக ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கிறேன்? நான் பிரேயர் பண்றேன். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக. யோபுவை நம்பி ஆண்டவர் என்ன செய்ய முடிஞ்சது? விட முடிஞ்சது. ஆனா பேதுருவை என்ன செய்ய முடியல? விட முடியல. ஸ்தோத்திரம். ஒரு உபத்திரவம் பிசாசு கொண்டு வந்து கொடுக்கணும்னு விரும்புறான். ஆனா அதன் மத்தியில நான் என்ன செஞ்சேன்னா, பரவாயில்ல உபத்திரவம் வரட்டும், ஆனா அவன் விசுவாசம் என்ன செஞ்சுடக்கூடாது? ஒளிந்து போகக்கூடாதுன்னு நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். ஓகே, இப்ப அவரை குற்றப்படுத்தல. இப்போ பேதுரு வெர்சஸ் நான், பேதுருவா நம்மளா? இப்ப பேதுருவு என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு, உபத்திரவம் வரட்டும், ஆனா உன் விசுவாசம் என்ன செய்யாது? ஒளிந்து போகாதுன்னு சொன்னாரு. அவர் என்ன செஞ்சார்? பரவாயில்ல ஆண்டவர், உபத்திரவம் வரட்டும், பரவாயில்ல. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரவமே வராம என்ன செய்யுங்க? ஸ்டாப் பண்ணுங்க. எங்க நிலைமையில இருந்து எங்க வந்திருக்கோம் பாருங்க. யோபுவோட நிலைமை என்ன, பேதுருவோட நிலைமை என்னவா மாறிச்சு. இப்ப நம்ம நிலைமை எங்க வந்துட்டு? இந்த உபத்திரவமே வர வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு பிரசங்கமும் அப்படிதான் மாறி போயிடுச்சு. நீங்க உபத்திரவமே படமாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு, எந்த கஷ்டமும் வராது. இப்படிதான் இன்னைக்கு பிரசங்கம் இப்படிதான் மாறி போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தின் நிலைமை என்ன? நம்மளை கர்த்தர் சில உபத்திரவ பாதைகள் வழியை அனுப்பும் போது நம்மிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டதா வெளிப்படுது? கர்த்தர் நம்மளை அந்த பாதைகள் வழியா சுத்தப்படுத்த விரும்புகிறாரே, நம்மளை விசுவாசத்துல தேவன் வளர்க்க விரும்புகிறாரே. நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு ஏற்ற கிரியை அவரை இன்னும் அதிகமாய் 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 விசுவாசிப்பது. எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே இந்த விசுவாசத்துல இன்னும் நான் வளர எனக்கு உதவி செய்யும், இந்த விசுவாசத்துல நான் இன்னும் வேறொன்ற எனக்கு உதவி செய்யும். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிச்சிடக்கூடாது. கர்த்தரை விட்டு என்ன பிரிச்சிடக்கூடாது. எத்தனை காரியங்கள் வந்தாலும், உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும், கர்த்தருக்கு சாட்சியா நான் இருக்கணும். உம்மை விசுவாசித்து அந்த பாதையில நான் நடக்கணும். அப்படிங்கிறதான அந்த விசுவாச கிரியைக்குள்ள நாம் வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனங்கள் இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பத்தை கண்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை தேடி வந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்பத்தை கண்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால கர்த்தரை தேடினாங்க. இன்னைக்கு நம்முடைய லைஃப், நம்முடைய கிறிஸ்துவை பின்தொடர ஆரம்பித்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு அற்புதத்தை கண்டு கர்த்தர் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஏதோ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திச்சதுனால நம்ம அவரை என்ன செஞ்சிருக்கலாம்? ஃபாலோ பண்ணிருக்கலாம். இன்னைக்கும் சில அற்புதத்துக்காக, தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை ஃபாலோ பண்றோம்னா, அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அதை அங்கீகரிக்கிறவர் அல்ல. கர்த்தர் சொன்னாரு, ஏற்கனவே ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு இப்ப அடுத்த அற்புதத்துக்கு இயேசுவை ஃபாலோ பண்ணி வராங்க. இப்ப அவங்கள பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீங்க செய்யறது தவறு. அவங்கள திருத்துறாரு. என்ன சொல்றாரு? அற்புதத்துக்காக, தேவைக்காக என்ன செய்யாதீங்க? ஃபாலோ பண்ணாதீங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்யறதுக்கு, அற்புதத்தை கண்டு, தேவைகள் சந்திக்கப்பட்டதை கண்டு, சுகமாக்கப்பட்டதை கண்டு, இந்த காரியங்களை குறித்து மாத்திரம் நம்ம இயேசுவை பின்பற்றினோம்னு சொன்னா, நம்மளால ரொம்ப காலம் இயேசுவை என்ன செய்ய முடியாது? விசுவாசித்து தொடர முடியாது. சில பிரச்சனைகள், காரியங்கள் வந்த உடனே சோர்ந்துருவோம், அவரை விட்டு பின்வாங்கி போவோம். இந்த 6வது அதிகாரத்திலே 66வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவரை பின்பற்றின அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஏன்? அற்புதத்தை கண்டு வந்தவர்கள், அற்புதத்தை காண வேண்டும் என்று வந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்து வந்த கூட்டம் அல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் சொன்னா, நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு ஏற்ற பிரியமான காரியமா கர்த்தர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிச்சோம்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சீசன், மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இப்படி ஒவ்வொரு சீசன் வர்றது போல
ஏதோ சில சீசனுக்கு மாத்திரம் ஆண்டவரை ஃபாலோ பண்றோமா, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டு அப்புறம் விலகி போகிற அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்குதா? அப்படி கர்த்தர் விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற காரியத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? கிரியை செய்யுங்க. நீங்க நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாளைய தின தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? இந்த விசுவாசத்தை கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொள்வாரா? ஸ்தோத்திரம். ஏதோ சில குறிப்பிட்ட தேவைகள், பிரச்சனைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமைகள் நம்ம லைஃப்ல இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் அதை திருத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆராதனை, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்கள், நம்முடைய தர்மங்கள், இது எல்லாமே விசுவாசத்தினால நிரம்பி இருக்குதாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசத்துக்குள்ள வரணுங்கிறத நான் பிரசங்கம் பண்ணல. நம்ம எல்லாம் விசுவாசிகள். நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை இதெல்லாம் ஆழமா விசுவாசத்துல வேறு ஊன்றின நிலைமையில இருக்குதா? நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகிற பாதையில ஒரு பெரிய மலை இருந்தது. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பாஸ்டர், இடையில என்ன இருக்கு? மழை இருக்கு, என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது பாஸ்டர் அப்படின்ட்டு வீட்டுல இருந்துக்குவோம். நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல போடுங்க, நான் என்ன செஞ்சுக்கிறேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சர்ச்சுக்கு அந்த மலையை சுத்தி சுத்தி நடப்பாங்களா. நடக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பாறையில கை வச்சு சொல்லுவாங்களா, பெரிய பர்வதமே எம்பாத்திரம் செருபாபேலுக்கு முன்னால சமபூமி ஆவாய். ஆண்டவர் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து கடல்ல பெயர்ந்து போய் விழுன்னு சொன்னா அது நடக்கும்னு சொன்னாரு. இயேசு நாமத்தால் நீ பெயர்ந்து போய் என்ன செய்யி, கடல்ல போய் விழு அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே நடந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அந்த மலையெல்லாம் குடைய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, அதனால இந்த மலையை குடைஞ்சு போய் நாங்க எங்க கொண்டு போட வேண்டியிருக்கு, கடல்ல கொண்டு போய் நாங்க போட வேண்டியிருக்கு, ஒரு பாலம் அமைக்கிறதுக்காக கொண்டு போய் போட வேண்டியிருக்கு. அதனால இந்த மலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எடுத்துட்டு இருக்கோம்னு இந்த அம்மா சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. இத ஒரு பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு. இத கேட்ட ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டுட்டு வேகமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு பாம்பு புத்து இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? பாம்பு புத்து இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் இன்னைக்கு இந்த காரியம் சொன்னார்ல, நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ண ஆரம்பி. மணிக்கணக்காகுது. 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா புத்து எப்படிதான் இருக்கு, ஒரு நாள் ஆகுது திறந்து பார்த்தா அப்படிதான் இருக்கு, 2 நாள் ஆனா அப்படிதான் இருக்கு. கடைசியில இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. எப்ப தெரியும்? ஜெபம் ஆரம்பிச்சப்ப. அப்ப இவங்க என்ன நிலைமையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கு, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம இருதயம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுது, இதெல்லாம் நடக்குங்கிறத உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள. நல்லா கவனிங்க, நீங்க நீண்ட நேரம் ஜெபம் பண்ணலாம், நீண்ட நேரம் பைபிள் வாசிக்கலாம், பெரிய தொகையை கொண்டு போய் நீங்க காணிக்க கொடுக்கலாம். இந்த எந்த காரியமும் கர்த்தரை உங்க பக்கம் கவர்ந்து இழுக்காது. இந்த எந்த காரியமும் என்ன செய்யாது, கர்த்தரை கவராது. அவர் அப்படியே அதை பார்த்து அப்படியே மனம் குளிர்ந்து அப்படியே இறங்கி கர்த்தரை நின்று திரும்பி பார்க்க வைத்தது வேதத்துல பார்க்கிறோம் விசுவாசம். அவர் நின்று திரும்பி பார்த்தார். அவர் நின்று தம்மை பின்பற்றி வந்தவர்களை திரும்பி பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கலன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தின காரியம் என்னன்னா விசுவாசம். உங்களுடைய நீண்ட நேர ஜெபம், வேத வாசிப்பு, நீங்க கொடுக்கிற பெரிய காரியங்கள் எதுவும் தேவனை கவராது. நம்முடைய விசுவாசம் தேவனை கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்குது. அந்த விசுவாசம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? வளர்ந்து இருக்கிறோமா? கர்த்தரை என்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ, ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைய நிலைமையிலிருந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை பின்பற்றுகிறதுல வளர்ந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறதுல வளர்ந்திருக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கணும்.
அந்த விசுவாசத்துல நான் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறேனா, வேர் ஊன்றி இருக்கிறேனா, என் ஜெபம் விசுவாசத்தினால சாரம் ஏற்றப்பட்டு இருக்குதா, என் வேத வாசிப்பு விசுவாசத்தோடு கூட கலந்து இருக்குதா? விசுவாசத்தோடு கூட கலந்திருக்காத வேத வாசிப்பு ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக கொடுக்கிறோம் கொஞ்சமோ அதிகமோ, விசுவாசம் அதுல கலந்து இருக்குதா? விசுவாசத்தோடு அதை செய்யறோமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக இதை கொடுக்கிறேங்கிற எண்ணத்தோடு நம்ம கொடுக்கிறோமா? நான் கொடுக்கிறத குறித்து சர்ச்சில் பிரசங்கம் பண்றதே இல்லை. ஸ்தோத்திரம். கொடுக்கிறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட காரியம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? சரியா கொடுப்பீங்க. உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், ஊழியத்துக்காக கொடுக்க வைப்பார். அதனால சர்ச்சில் காணிக்கையை கொடுத்து பேசுகிறது இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா என்ன மனநிலைமையோடு நீங்க கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு செய்தி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஆசை. சரிங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்துல தேவன் இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொன்ன சில காரியங்கள்ல தேவன் நம்மை வளர்க்க விரும்புகிறார். இப்போ சில பாதைகள் வழியா, நீங்க சில உபத்திரவங்கள் வழியா, சில வேதனைகள், நீங்க விரும்பாத சில சூழ்நிலைகள் வழியா நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க. இந்த பாதையிலும் தேவனிடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, உமக்கு ஆண்டவரே, தேவனிடத்துல சொல்ல வேண்டியது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? கற்றுத்தாரும். அவருக்கு பிரியமானது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அற்புதத்துக்காக, தேவைக்காக மாத்திரமல்ல, எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், எத்தனை சீசன், எத்தனை பிரச்சனை, தேவை வந்துட்டு போனாலும், கர்த்தருடைய காரியத்துல நான் எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல வேரூன்றி இருக்கணும், வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கணும். சாதாரணமான விசுவாசமா இருக்கக்கூடாது. தேவனை திரும்பி பார்க்கிற, தேவனை என் பக்கமாய் கவர்ந்து இழுக்கக்கூடிய விசுவாசமாய் நம்முடைய விசுவாசம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்களேன். உங்க விருப்பம் அதுலதான் தெரியும். ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர், ஆனா எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க, ஆனா எனக்கு என்ன இருக்கு? நிறைய கடன் பாரம், தேவை இருக்கு, எனக்கு இதுக்கு இதெல்லாம் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்லுவேன், விசுவாசம் தான் அடித்தளம். தயவு செய்து இந்த விசுவாசத்துல வளருவதற்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியம், தேவனுக்கு ஏற்ற காரியம் என்ன? மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். தேவனுக்கு பிரியமானதுன்னா நிறைய இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன இருதயத்துல வச்சாரோ நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட பேசும்படி என் இருதயத்துல வச்சத. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஸ்தோத்திரம். அந்த முதல் பாயிண்ட்ல நம்ம வாசிச்ச போது அதுல சொல்லப்பட்டிருந்த காரியம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை செய்யாதீங்க, அழியாத போஜனத்துக்காக கிரியை செய்யுங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியையா, மனுஷனுக்கு ஏற்ற கிரியையா அப்படிங்கிற ரெண்டு காரியத்தை, உலகத்துக்கு ஏற்ற கிரியையா ரெண்டு காரியத்துல கர்த்தர் எதை செய்யணுங்கிறதுல அவங்கள திருத்தினார். இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. சிந்தை, மனம், இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, நம்ம செலுத்துற எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது இல்ல, வளருகிற விசுவாசம், வேரூன்றுகிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? எந்த உபத்திரவத்திலையும் அவருக்கு உறுதியா நிற்கிற, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற விசுவாசத்தை கர்த்தர் பிரியமாய் பார்க்கிறார். அதே போல இரண்டாவது காரியம், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு பிரியமா பார்க்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதை தேவன் பிரியமாய் அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல ஆண்டவர் கேட்டாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ஒன்னொன்னு சொன்னாங்க. மேசியாங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, தீர்க்கதரிசிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்னை யார் என்று சொல்றீங்க அப்படின்னு பேதுரு, முந்தினவன் பேதுரு, அவர் படார்னு வந்து நின்று சொன்னாரு. ஸ்தோத்திரம். 3 பாயிண்ட்லயுமே பேதுரு தான் மாட்டினார். ஸ்தோத்திரம். பேதுரு முன்னால வந்து நின்று சொன்னார், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகம் தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கு. பார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தரேன். நீ எதை கற்றியா அது பூலோகத்துல கட்டப்படும், எதை நீ என்ன செய்ய போற? ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார்.
சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன வந்துட்டார் அப்படின்னா, நேரா தன்னை குறித்து இருக்கிற தேவ திட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னா, மனுஷகுமாரன் என்ன செய்யணும், மனுஷருடைய கையில அகப்படுவாரு, பாடுபடுவாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு கூட. இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த திட்டம். அப்படிதானே? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டங்களை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு. பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசுவை தனியே அழைத்து வந்து தள்ளி கூட்டு வர்றாரு. ஐயா, அங்க வாங்க, தள்ளி வாங்க. என்ன நீங்க இந்த காரியத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீங்க மறிக்கிறதா? இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது அப்படின்னு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். நீங்க அப்படி பேசக்கூடாது, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் நம்ம முன்னால சாகணும்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஏத்துக்க முடியாது இல்லையா? பேதுரும் அப்படிதான் போய் சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது, வேண்டாம், அப்படி பேசாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், என்ன எத்தனை வருஷம் இருக்கணும்? ஸ்தோத்திரம், நீங்க இருக்கணும், உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்கள் முன்னாலையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பேதுருவை பாராட்டினாரு. பேதுருவுக்கு கால் என்ன செய்யல? தரையில நிக்கல. ஸ்தோத்திரம், அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு பேதுரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் பாராட்டினாரு. இப்ப பேதுருவை மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, எல்லா சீஷர்களுக்கு முன்னால கொஞ்சம் கூர்மையாகவே அவர் என்ன பண்றாருன்னா பேசுறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை குறித்து பேசும்போது பேதுரு தனக்குள் இருந்த மனித உணர்ச்சியினால தேவ திட்டத்துக்கு செவி சாய்க்காமல் மனிதனுக்கு ஏற்ற காரியங்களை தன்னுடைய ஃபீலிங் அடிப்படையில, உணர்ச்சிகள் அடிப்படையில, மனுஷன் அடிப்படையில, உலக காரியங்கள், வார்த்தைகள் அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்குது? நம்முடைய மனம் எதை சார்ந்ததா இருக்குது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை குறித்து எப்போ இந்த திட்டம் ஆரம்பிச்சதுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்முடைய ஃபியூச்சர் என்னங்கிறத கர்த்தர் பார்த்துட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலம் என்ன, நீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்கிறது கர்த்தருக்கு ஆல்ரெடி என்ன செய்யும்? தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். நம்முடைய பிளான் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய இருதயத்தின் ஃபீலிங், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கோபத்தை வைத்தோ, கோபத்தை மையப்படுத்தியோ, நம்முடைய அவமானத்தை மையப்படுத்தியோ, தோல்வியை மையப்படுத்தியோ, ஸ்தோத்திரம், வேதனைகளை மையப்படுத்தியோ, கவலைகளை மையப்படுத்தியோ தான் நம்ம லைஃப்ல சில முடிவுகளை நம்ம எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இடத்துல பேதுருவே, நீ என்ன நேசிக்கிற. முதல்ல பேதுரு கர்த்தரை இயேசு, அவரை கிறிஸ்துன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? அறிக்கை பண்ணார், விசுவாசிச்சாரு. விசுவாச அனுபவம் ஓகே, நான் விசுவாசி நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போற நம்ம விசுவாசிகள் அனுபவம் ஓகே. ஆனா இப்போ நீ நேசிக்கிற அது அந்த அனுபவத்துல சரிதானா? மனிதர்களுடைய ஃபீலிங்கா, தேவனுடைய திட்டமா? உன்னுடைய உணர்ச்சியா, தேவனுடைய திட்டமா? இந்த ரெண்டுல எது நடக்கணும்னு கேட்டா நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பேதுருவை, நீ வச்ச அன்புனால இதை நடக்க கூடாது நீ சொல்ற, ஆனால் அதை விட தேவ திட்டம் முக்கியமானது. தேவ திட்டம் முக்கியமானது. உன் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகள் வந்து மாம்ச பிரகாரமா, மனித பிரகாரமா, உலக பிரகாரமா நம்ம சில முடிவுகளை எடுத்து தேவ திட்டத்தை விட்டு நம்ம விலகும் போது கர்த்தர் அந்த காரியத்தை சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இது சாத்தானால வர்ற காரியம், பிசாசினால் வர்ற காரியம். இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம பேசுற காரியங்கள், இதெல்லாம் எதை மையப்படுத்தி இருக்குது? உங்க குடும்பத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள், நான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறேங்கிற அந்த அனுபவத்துல நம்ம இருக்கிறோமா? அந்த சிந்தை நமக்குள்ள இருக்குதா? தேவனுக்கு ஏற்ற சிந்தை. ஸ்தோத்திரம். என் குடும்பம் தேவன் திட்டத்துக்குள்ள இருக்குது. என் பிள்ளைகள் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. என் பிள்ளையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு.
தேவனுக்கு ஏற்ற சிந்தை, இந்த சிந்தை நமக்குள்ள இருக்குதா? அதற்கு ஏற்றபடி நம்ம நடவடிக்கைகள், நம்ம முடிவுகள், நாம் செய்யற காரியங்கள் எல்லாம் அதற்கு ஏற்றபடி இருக்குதா? இல்ல. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்னுடைய மனசுல இருக்கிற காரியம் என்ன, இன்னைக்கு எனக்கு அவங்க மேல ஒரு கோபம் இருக்குது. சோ இதை வச்சு நான் என்ன செய்யறேன், அந்த முடிவெடுத்து நான் செயல்படுறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய வேதனையில் இருக்கிறேன், அதை வச்சு நான் முடிவெடுத்து நான் செய்யறேன். இப்படிதான் நம்முடைய லைஃப் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை வச்சுதான் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பேதுருவை ரொம்ப ஷார்ப்பாவே கடிந்து கொள்றதை பார்க்கிறோம். மற்ற சீஷர்கள் முன்னால 10 பேர் முன்னால பாராட்டும் போது எப்படி இருந்திருக்கும்? இப்ப அந்த 10 பேர் முன்னால எனக்கு பின்னால போ சாத்தானேன்னு சொல்லும் போது பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் பேதுருவை பரலோகம்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தார். பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருவேன்லாம் சொன்னார். இப்போ சொல்றாரு, நீ சாத்தான், எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படிங்கிற, சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்ட அப்படிங்கிற. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்முடைய சிந்தை தேவ திட்டத்தை நோக்கி ஓடுகிறதா இருக்குமானால் கர்த்தர் அதை பிரியமானதாக அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல கர்த்தரை நம்ம உண்மையா நேசிக்கலாம், கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் சரியா இருக்கலாம். ஆனாலும் தேவ திட்டத்தை விட்டு இந்த மாம்சம், உலகத்தில் இருக்கிற சில நடவடிக்கைகள், சில முறைகள், இதுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் சில முறைகள் வச்சிருக்குது. சில உணர்வு பூர்வமான காரியங்கள் நம்மை தேவ திட்டத்தை விட்டு திசை திருப்ப வைக்குது. நம்மளை அவருடைய திட்டத்துக்கு தகுந்தபடி நம்மளை சிந்திக்க விடாம நம்மளை அப்படியே தள்ளி கொண்டு போகுது. ஸ்தோத்திரம். நம்ம அதை மறுக்கல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, தங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும், எல்லா ஜனங்களையும் பார்க்கிறோம், எல்லா தேசத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறார், அது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க இதுல எதுலையாவது தேவனுடைய சித்தம் எங்களுக்கு வேண்டான்னு ஏதாவது வார்த்தை சொன்னாங்களா? ஏதாவது வார்த்தை பேசினாங்களா? பேசல. ஆண்டவருடைய சித்தத்தின்படிலாம் நாங்க நடக்க முடியாது, ஆண்டவருடைய திட்டத்தின்படிலாம் நாங்க நடக்க முடியாதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவங்க சொன்னாங்கன்னு பைபிள்ல வசனம் இருக்குதா? அவங்க மறுக்கணும், செய்யக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த காரியத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லல. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்? சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினாங்க, நான் அவங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருந்தேன், நான் அவங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தேன். ஆனா அந்த திட்டத்துக்குள்ள அவங்க என்ன செய்யல, வரல. என்ன காரணம்? சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்த்தார்கள், உலகத்தை பார்த்தாங்க, தங்களுடைய ஃபீலிங்ஸை பார்த்தாங்க, தங்களுடைய உணர்வுகளை பார்த்தார்கள். இப்படி பல காரியங்களை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். இப்படிதான் கேட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படி வெளிப்படையா சொல்லல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் திட்டத்துக்குள்ளலாம் வரமாட்டேன் ஆண்டவர் இன்னும் சொல்லணும்னா நம்ம அப்படிதான் விரும்புறோம். ஆண்டவர் திட்டத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்புறோம், ஆண்டவர் திட்டத்துக்குள்ள நம்ம ஃபேமிலி இருக்கணும்னு விரும்புறோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய முடிவுகளை எதன் அடிப்படையில் எடுக்கிறோம்? எந்த காரியத்தை அடிப்படையில் எடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, அவருடைய நோக்கங்களுக்கு இணைந்து நம்முடைய எடுக்கிற முடிவுகள் இருக்குதா? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறது தான் தேவ திட்டம், அப்படி சொல்ற ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம செய்யறது தான் கர்த்தர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். நம்ம செய்யறதெல்லாம் செய்யலாம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் செய்யறது தான் தேவ திட்டம். ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இணங்கி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:2. அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன? இந்த காரியத்தில், நம்ம குடும்பத்தில் எடுக்கிற காரியங்கள்ல, முடிவுகள்ல அவருடைய சித்தம் என்ன? கர்த்தர் என்ன விரும்புறாரு? நம்ம செய்யறதெல்லாம், நான் செய்யறதெல்லாம் சரிங்கிற அனுபவத்தை விட்டு தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம செய்யறதெல்லாம் சரி கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? அப்படியே நமக்கு சொல்லுது, நீ செய்யறதெல்லாம் ஓகே, நான் அதை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க. உங்கள் வழிகள் என் வழிகள்
அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. கர்த்தர் இப்படி சொல்லிட்டார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறது இல்லை. கம்பேர் பண்ணவே முடியாது. என்னாகமம் 23:19 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு மனுஷனை போல பார்க்கிறவர் செய்கிறவர் அல்ல. அவருடைய திட்டம் எல்லாமே வித்தியாசமானது, உயர்ந்தது, மேன்மையானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய ஃபேமிலியில் எடுக்கிற முடிவுகள், நான் செய்யறதெல்லாம் சரி, கர்த்தர் சொல்றார் இல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நான் கொஞ்சம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்குதோ அவ்வளவு உயர்ந்ததா இருக்குது, உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகள். அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து தேவனுக்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன், சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனுக்கு ஏற்ற துக்கம். முதல்ல தேவனுக்கு ஏற்ற கிரியை, அது விசுவாசம் என்று பார்த்தோம். 2வது தேவனுக்கு ஏற்ற சிந்தை, அவருடைய திட்டத்தோடு கூட ஒத்துப்போகிற ஒரு மனம். அவர் திட்டத்தோடு கூட அவர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் அதோடு கூட ஒத்து போயிடுற ஒரு இது. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நிக்க கூடாது. அவருடைய திட்டத்தோடு நம்ம என்ன செஞ்சிடணும், ஒத்து போயிடணும். இது தேவனுக்கு ஏற்ற சிந்தை அப்படின்னு நம்ம 2வது காரியத்தை தியானிச்சோம். 3வது தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஸ்தோத்திரம். 2 வகை துக்கத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைய தினத்துக்கு என்ன பண்ணுவோம், போன காரியம் இப்படி ஆயிடுச்சு, வந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு, நடந்துட்டு இருக்கிற காரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பல விஷயங்களை குறித்து துக்கப்படுகிற துக்கம் மனுஷர்களுடைய இருதயத்துல இருக்குது. ஆனா பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க உலக பிரகாரமான துக்கப்பட்டதுனால நான் சந்தோஷப்படல, நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. என்னைக்காவது இந்த துக்கம் நமக்கு இருதயத்துக்குள்ள வந்திருக்குதா? என்னைக்காவது நம்ம இருதயத்துக்குள்ள இந்த துக்கம் வந்திருக்குதா? எங்க பாஸ்டர், தூக்கம் தான் வருது. என்ன வருது? துக்கம் வரல, என்ன வருது? தூக்கம் தான் வருது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. இந்த 2 துக்கத்துல கர்த்தர் கர்த்தர் பிரியப்படுறார் அப்படின்னா, ஒரு துக்கத்துல பிரியப்படுறார். என்ன துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். அத கர்த்தர் பிரியப்படுறார். இது என்ன விதமான துக்கம் அப்படின்னு சொன்னா, பாவத்து நிமித்தம் மனம் வருந்துகிற, இருதயம் நொறுங்குகிற ஒரு துக்கம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறுகிறோம். நம்முடைய வார்த்தையில, செய்கையில, நடக்கையில, நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே, அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை நம்ம தவறி கொண்டிருக்கிறோம். நாம் தவறுகிற காரியங்களுக்காக தேவனிடத்துல மனம் உடைந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல மனம் திரும்பி வருகிறோமா? இத வேதம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்லுது. ஏன்னா நிறைய தடவை நம்ம பேசுறோம், நடக்கிறோம், உலகத்துக்கு ஏற்றபடி ஒத்த வேஷம் தரித்து வாழ்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த துக்கப்படுகிற அனுபவம் நம்ம இருதயத்துக்குள்ள வருகிறதே இல்லை. நான் செய்யறது எவ்வளோ ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவ காரியம் என்பதை என்ன செய்யறது இல்லை, உணர்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 26வது அதிகாரம் 35வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசா அவனுடைய பெற்றோருக்கு எப்படி இருந்தாரா? மன நோவா இருந்தார். ஏசா அவருடைய கல்யாணம் மனநோவு, அவருடைய வாழ்க்கை மனநோவு. இதே போல கர்த்தருக்கு நம்ம எத்தனை விஷயத்திலே நம்ம வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்னமும். ஆனா நம்ம செய்யற காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறது இல்லை, வருத்தப்படுகிறது இல்லை. இன்னைக்கு விசேஷமா கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு நமக்காக சிந்தின அந்த இரத்தம், அந்த காரணத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்.
இது ஒரு மத சடங்காச்சாரம் அல்ல. ஏன் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. மாசத்துல வாரம் ஆனா என்னது? பந்தி உண்டு. திராட்சை ரசம், தொண்டை கூட நனைய மடக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு அப்பம் போட்டா வாயில போட்ட மாதிரியே இல்லை, அது ஒண்ணு கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு தெரியல, ஆனா என்ன செய்யணும்? அதை மட்டும் தவற விடாம வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்க? இதை செய்யுங்கள். இதை செய்யறது எதுக்காக செய்யறோம்? இயேசுவை நினைவு கூறுகிறோம். இயேசுவை என்ன நினைவு கூறுகிறோம்? அவர் இன்னும் மரியாளுடைய கையில ஒரு குழந்தையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குழந்தை இயேசுவே நீர், இதான் நினைவு கூற போறோம். சிலுவையிலே அவர் நமக்காக செய்த தியாகம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிந்தின இரத்தம், அவர் நமக்கு கொடுத்த விலைக்கரையம், சிலுவையின் மூலமாக அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு, இந்த காரியங்களை காத்துக் கொள்ளுகிறதுல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுல தேவன் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இதுல நாம் அக்கறை உள்ளவர்களாய், சென்சிட்டிவ் உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த துக்கம் நமக்குள்ள இருக்கும். இந்த துக்கத்து நிமித்தம் தேவன் நம்ம மேல பிரியப்படுகிறார். அந்த துக்கத்துல, அந்த துக்கப்படுகிற இருதயம் கர்த்தருக்கு பிரியமானது. நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறேன், யாருக்கு தெரிய போகுது? ஒருவேளை சொல்றேன், ஒருவேளை உங்களை பெற்றோருக்கு நீங்க பயந்து நடந்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களை பெற்றோருக்கு நீங்க பயந்து நடக்கிறீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்காணிப்பின் எல்லை. அதை தாண்டி போய் என்ன வேணாலும் செய்ய முடியும். உங்க டீச்சர்ஸுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். ஸ்கூலை விட்டு வெளியில வந்தா நீ யாரையா என்ன அடிக்கிறது கேட்கறதுக்குன்னுமா. வேலை செய்யற இடத்துல முதலாளிகளுக்கு பயப்படுறோம்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். பாஸ்டுக்கு, ஐயோ பாஸ்டுக்கு நான் கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்னாலும் அது என்ன அளவு தான்? இந்த சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் தான். ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வர்ற இந்த பொண்ணு, இந்த வாலிப பொண்ணு, எங்க சர்ச்சில் உள்ள ஒரு பையனுக்கு பொண்ணு எடுக்கலாம்னு நினைக்கிற அந்த பொண்ணு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல ஊழியம் செய்யக்கூடிய பொண்ணு, நல்ல குணசாலியான பொண்ணு, எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னாராம். என்ன சாட்சி? சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், வீட்டில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னு. அவர் எவ்வளவு வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கிறார் போல. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு நீங்க கொஞ்சம் பயப்படுவீங்கன்னாலும் அது எப்படிப்பட்டதுதான்? ஒரு எல்லை தான். ஸ்தோத்திரம். இந்த வாரம் சண்டே விட்டா வில்லுல இருந்து அம்பு பாஞ்ச மாதிரி சட்டுன்னு வீட்டில் போய் நிற்கிறோம். அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வலுக்கட்டாயமா ஆவியானவர் பிடிச்சி இழுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொண்டு வந்து விட வேண்டியிருக்கு. அதுலயும் ஏகப்பட்ட தடைகள் வந்துருது, ஃபங்க்ஷன் வருது, அது காரியம் இந்த காரியம்னு எவ்வளோ போராட்டம் சந்திச்சுதான் ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு நாள் வந்து சேர வேண்டியிருக்கு. அதுவும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிறதுங்கிறது, அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறதுங்கிறது, நம்மளை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுங்கிறது அது ஒரு எல்லை இல்லாதது. பெற்றோருக்கு பயப்படுறது போல இல்ல, கணவன் மனைவிக்கு பயப்படுறது, மனைவி கணவனுக்கு சில ஒரு எல்லை இருக்கும் பாத்தீங்களா, பயந்து நடக்கிறது. இதை போல இல்ல. டீச்சர்ஸ்க்கு பயப்படுறது போல, பாஸ்டருக்கு பயப்படுறது போல இல்ல, உங்கள் முதலாளிகளுக்கு பயப்படுறது போல இல்ல. கர்த்தருக்கு பயப்படுறதுங்கிறது ஒரு எல்லையற்றது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடி ஆராதிச்சோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி. அவர் வெறுமனே அவர் மாத்திரம் பரிசுத்தரா இருப்பதற்கு அப்படி அவர் விரும்பல. ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். எதுக்காக கர்த்தர் நம்மளை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரா? பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? துணிகரமா பேசுவோம், துணிகரமா மற்றவர்களை குறித்து பேசுவோம், துணிகரமா சினிமா காரியங்களை பேசுவோம், சினிமா பாடலை பாடுவோம். துணிகரமா எல்லாம் செஞ்சுட்டு நம்ம இருதயம் என்ன ஆயிடுது? அதை குறித்து வருத்தப்படுறதே கிடையாது. உலகத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கையில வாழ்ந்துடும் துணிகரமா. இங்க வந்தா அப்படியே ஒரு வாழ்க்கை, வெளியில போயாச்சுன்னா என்ன ஆகுது? அப்படியே மாறுது. இதை குறித்து கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, வருத்தப்படுகிறதே இல்லை. தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்த போது, அந்த பாவம் உணர்த்தப்பட்ட உடனே தாவீது தன் இருதயத்தை கடினப்படுத்தல. 1 வருஷம் ஆச்சு அந்த பாவம் செஞ்சு, அவன் 1 வருஷமா ஆலயத்துக்கு போகவே இல்லை. எப்படி போய் நான் அவர் முகத்துல முழிக்கேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தான்.
இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பாவத்தை உணர்த்தின உடனே சங்கீதம் 51 அந்த பாடல் அவர் பாடுறாரு. ஸ்தோத்திரம். நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கன்னு சொல்லி சங்கீதத்துல அவர் இருதயம் நொறுக்கப்பட்டு அவர் பாடின அந்த சங்கீதம், அந்த வார்த்தைகள். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கெடுக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு கூட என்னை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த பந்தியில நான் பங்கெடுக்க வந்திருக்கேன், நம்முடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அழிந்து போகிற ஆமேன் பொன் வெள்ளியினாலே நாம மீட்கப்படல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு விலை கரையமாய் கொடுக்கப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமா இந்த ரசம், நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பம், இதை நம்ம புசித்து பானம் பண்றது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தை எப்படி இருந்தது? நம்முடைய சிந்தனை எப்படி இருந்தது? நம்ம மற்றவர்களை குறித்து பேசின காரியம் எப்படி இருந்தது? கடந்த 6 நாட்கள் நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த காரியத்தை குறித்து நமக்குள்ள வருத்தம் உண்டாகுதா? சில நேரம் குற்ற மனசாட்சிக்குள்ள போயிடுவோம். குற்ற மனசாட்சியை கர்த்தர் விரும்பவே இல்லை. நீங்க குற்ற மனசாட்சியோடு வாழ்வதை தேவன் விரும்பவே இல்லை. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு இயேசுவை என்ன பண்ணிட்டாரு? மறுதலிச்சிட்டாரு. 2 பேரும் செஞ்சதும் தப்பு தான். ஒருத்தர் இவர் தான் இயேசுன்னாரு, இன்னொருத்தர் இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னாரு. 2 பேரும் செஞ்சதும் தப்பு தான். ஆனா யூதாசு போய் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பணத்தை கொண்டு ஆசாரிகள் இடத்துல கொடுத்துட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்தேன். அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி வருது. பேதுரு இயேசுவை மறுதலிச்ச பிறகு இயேசு திரும்பி அவனை ஒரு பார்வை பார்க்கிறாரு. இப்ப அவன் என்ன பண்றான்? மனம் கசந்து அழுகிறான். சேவல் கூவுன உடனே மனம் கசந்து அழுறான். இந்த 2 பேருமே குற்ற மனசாட்சி, குற்றத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் பேதுரு தான் மனம் திரும்புற அனுபவத்துக்குள்ள வந்தான். யூதாஸ் குற்ற மனசாட்சியிலே இருந்து குற்ற மனசாட்சியிலேயே தொடர முடியாம நாண்டு கொண்டு செத்து போனான் தன் பாவத்தின் நிமித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்ததான காரியம் எப்படி இருக்கு? நம்முடைய பாவத்தை குறித்து இன்னும் குற்ற மனசாட்சியோடு நீங்க இருக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல செய்த காரியங்கள், சிலருக்கு விரோதமாய் பேசினது, சிலர் நமக்குள்ள இருந்த கோபம், பொறாமை, நம்ம சிலர் மேல வன்கண்ணா இருந்தது, சிலர்களை கெட்ட வார்த்தையினால நம்ம பேசினது, பிறரை சபித்தது, பழிச்சொல்லை பேசினது, இந்த காரியங்கள் இதை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியது அவசியம். ஆனால் ஒருவேளை இப்படிப்பட்ட குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த கம்யூனியனுக்கு முன்னால நம்மள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை ஒரு விசை என்னை சுத்திகரியும், நான் மனம் திரும்புதலுக்கு நேரா வர விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து இந்த பந்தியில பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம இருதயத்துல எப்பவும் இருக்கணும். பாவம் செய்யறதுக்கு முன்னால நம்ம இருதயத்துல அந்த உணர்வு வரணும். ஒருவேளை தவறி போய் நம்ம சில காரியங்களை பேசினா கூட, கர்த்தருக்கு விரோதமான அந்த காரியத்தை செய்துட்டேன், எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அலங்கோலமா தொங்கி அவமானத்தின் சின்னமாய் தொங்கி எனக்காக பெற்றுக் கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் உதாசனப்படுத்திட்டேங்கிற அந்த ஒரு மனஸ்தாபம், மனவேதனை நமக்குள்ள தேவை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்றத நினைக்கும் போது நமக்குள்ள வேதனை வரணும், வருத்தம் வரணும், துக்கம் வரணும். இந்த மாதிரி செய்யிருக்கிற ஆண்டவரே, மன்னியும் என்று மனம் திரும்புற அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் 3 காரியங்களை உங்களோடு சொன்னேன். தேவனுக்கு பிரியமான விஷயத்துல அவர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். முதல்ல நம்முடைய தேவனுக்கு ஏற்ற கிரியை என்றால், ஆமா, அது எந்த காலத்திலும் மாறாத வளரக்கூடிய விசுவாசமா இருக்குது. 2வது, தேவனுக்கு ஏற்ற சிந்தை, அவருடைய திட்டம், அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்துல நாம் இணைந்து கொள்வது. நான் செய்யறது சரி அப்படிங்கிறது அல்ல, அவர் என்ன சொல்றாரோ அது சரி அப்படின்னு அந்த திட்டத்துக்குள்ள இணைந்து கொள்வது. 3வது, தேவனுக்கு ஏற்ற துக்கம், நம்முடைய பாவம், தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக அதை காத்துக்கொள்ள, அல்லது அதுல ஏதோ ஒரு குறைபாடு வந்தாலும் இருதயம் துக்கப்படுதா, பாரப்படுதா, உணர்வு அடைகிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதை சரி பண்ணி, குற்ற மனசாட்சி இல்ல, மனம் திரும்புதலுக்கு நேரா போகிற காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசியிருப்பார் நான் நம்புறேன். இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்குது. இதை ஏதோ சடங்காச்சாரமா நினைக்காதீங்க, கனவீனமா நினைக்காதீங்க. கனமாய் எண்ணி கண்களை மூடி நம்மளை ஒரு விசை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே
நிதானித்து சோதித்தறிந்து இந்த பந்தியில பங்கெடுக்க கடவன். ஒருவன் அபாத்திரமா இந்த பந்தியில பங்கெடுக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இது நிமித்தமா பலவீனப்பட்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள், உங்களில் சிலர் மரித்திருக்கிறார்களே என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் இந்த உலகத்துல உள்ள மனுஷங்களை பிரியப்படுத்த, இன்னும் இந்த உலகத்தை பிரியப்படுத்த, நண்பர்களை பிரியப்படுத்த, குடும்பத்தை பிரியப்படுத்த, ஏதேதோ சில விஷயங்களை பிரியப்படுத்துறதுக்காக, அவங்கள நம்ம கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக, அவங்க நம்மளை வெறுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து, நம்முடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி விசுவாசத்திலும் தேவ திட்டத்தையும் விட்டு விலகி போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய மறந்து போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சில நண்பர்கள், சில உலக காரியங்களோடு ஒத்து போய் அவர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்ப அற்பமாய், ஒருவேளை ஆகாரத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல அதோட வேல்யூ தெரியாம, ஒருவேளை ஆகாரத்துக்காக யாரோ ஒரு மனுஷனுக்காக உலகத்திலோட ஒத்து போகணுங்கிறதுக்காக ரட்சிப்பை உதாசனப்படுத்தணுமே. இன்னைக்கு இருதயம் உண்மையிலே துக்கப்பட்ட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். துணிகரமா நான் பேசின காரியம், துணிகரமா நான் கெட்ட வார்த்தைகளை பேசினது, நான் கோபப்பட்டது, நான் பொறாமைப்பட்டது, தற்பெருமையான காரியங்களை பேசினது, நீங்க அந்த அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ள வாங்க. குற்ற மனசாட்சியில இன்னைக்கு இருக்கிறீங்களா? கடந்த நாள்ல ஏதோ சில விஷயம் குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தரிடத்துல அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுங்க. தேவன் நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். குற்ற மனசாட்சி தேவனை விட்டு பிரிக்கும். அது பிசாசு கொடுப்பான் சில நேரம். ஸ்தோத்திரம். அது தேவனை விட்டு பிரிக்கும். மனம் திரும்புதல் தேவனிடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இனி அப்படி செய்யல ஆண்டவரே. கர்த்தர் அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறார். நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா ஆண்டவரே? அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. நான் இனி செய்யலப்பா ஆண்டவரே, அவங்கெல்லாம் அப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இனி நான் அப்படி செய்யல, இனி நான் அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழல.